ஹே காய், ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி மீடியா குரீஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மீடியா குரீஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சைஸை கால்குலேட் பண்ணணும். அதாவது எந்த சைஸுக்கு, அதாவது இப்படி நம்ம பண்ணுறோம்ல, இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்க்குறோம். பட் நமக்கு எக்ஸாக்டான சைஸ் தெரியாது. கரெக்டாக இப்படி பண்ணுறோம், இது என்ன சைஸுன்னே நமக்கு தெரியாது, ரைட்டா? ஸோ இந்த சைஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நார்மலாக இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நான் மவுஸ் வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து டேப்லெட் 768px அப்படின்னு காட்டுது, கரெக்டாக? இப்போ இதே நான் வந்து மொபைலுக்கு கிளிக் பண்ணேன்னா 425px அப்படின்னு காட்டுது. ஸோ இதே நான் லேப்டாப்னா 1024 அப்படின்னு காட்டுது. இதே கொஞ்சம் ஹையஸ்ட் குவாலிட்டி லேப்டாப்னா 1040px அப்படின்னு காட்டுது. ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த எக்ஸாக்டான சைஸ் தெரியும், கரெக்டாக? இப்போ 768 அப்படின்னா அது வந்து ஒரு டேப்லெட்டோட சைஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மீடியா குரீஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அட்டு போட்டு மீடியா அப்படின்னு போடுங்க. போட்டுட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து மேக்ஸ் வித் அப்படின்னு போட்டு இதில் வந்து 768px அப்படின்னு போடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. இந்த மேக்ஸ் வித் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக்காக அந்த மேலே இருந்த கிளாஸை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இப்போ பிளாக் கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கலர் வந்து பேக்ரவுண்ட் வந்து இப்போ வந்து பிளாக்காக இருக்கிறதா, இப்போ நான் ரெட்டு பண்ணுறேன். அதாவது இப்போ வந்து மேக்ஸ் வித் இப்போது மேக்ஸிமம் கரெக்டாக 768 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா ரெட் கலர் தான் இருக்கும், பார்த்தீங்களா? இப்போ 768 இருக்குது வித்து, ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் 768 வித்து வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா ரெட் கலர் இருக்கும். ஒரே ஒரு லைட்டாக 172 லைட்டாக கொஞ்சோண்டு இப்போ 769க்கு வந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பிளாக் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் வந்து 768. அதனால் எவ்வளோ வேணால் இருக்கலாம், இவ்வளோ சின்னதாக இருக்கலாம், இவ்வளோ சின்னதாக இருக்கலாம், இவ்வளோ சின்னதாக இருக்கலாம், இந்த மாதிரி வந்து எவ்வளோ வேணால் சின்னதாக இருக்கலாம். பட் மேக்ஸிமம் மேலே அந்த கவுண்ட்டு பாருங்கள், 768 வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வந்து மாறுது பாருங்கள், பார்த்துங்களா? ஸோ இது வந்து மேக்ஸிமம் வித்து. இதே நீங்கள் வந்து மினிமம் வித்து கூட பண்ணலாம். இப்போ மினிமம் அப்படின்னா என்ன நடக்கும், மினிமம் 768 வரைக்கும் வரணும். அதாவது 768 கீழே போயிடுச்சு அப்படின்னா ஒர்க் ஆகாது. அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் சரி, அது எவ்வளோ வேணால் இருக்கலாம், எவ்வளோ இருந்தாலும் அதே தான் இருக்கும், அதே ரெட் கலரில் இருக்கும். ஸோ இதான் வந்து மினிமம், ஓகேவா? ஸோ இப்போ மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து மொபைல் 425px, கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸ் 425px அப்படின்னு பண்ணிவிட்டு இப்போ நான் ரெட்டு கொடுக்குறேன், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து மேக்ஸ் வந்து அதுக்கு மேலே இருக்க 768px அப்படின்னு கொடுத்து இதில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு பிங்க் கலர் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் வந்து மேக்ஸிமம் வந்து கீழே வந்து அந்த 425க்கு போனாலும் எனக்கு வந்து அது ஒர்க் ஆகலை. பிகாஸ் வந்து இப்போ நம்ம இங்கே வந்து 425pxக்கு வந்து ரெட்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். பட் இங்கே வந்து 765px கொடுத்து அதை ஓவர் ரைட் பண்ணிட்டோம். ஓவர் ரைட் பண்ணனால இப்போ என்ன நடந்தாலும் 765px வர வரைக்கும் அது வந்து பிங்காக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து சிம்பிளாக போயிட்டு நம்ம வந்து மின் அப்படின்னு பண்ணலாம். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ மினிமம் 768 வரைக்கும் வரும். பட் அந்த மாதிரி நமக்கு தேவையில்லை, கரெக்டாக? கீழே போனஸாக ரெட்டாக வருது, இங்கே வந்து நமக்கு டேப்லெட்டில் வந்து நமக்கு வந்து பிளாக்காக வருது, ஓகேவா? ஸோ இது நமக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து மேக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது மேக்ஸ்லேயே இருக்கட்டும், அதை நம்ம விட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து மினிமம் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஒர்க் ஆகலை, ஓகேவா? ஸோ இப்போது இதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்பிளாக இப்போ நான் இந்த இடத்த வந்து மின் அப்படின்னு மாற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதோட சைஸ் இருக்குல்ல, இதோட சைஸ் வந்து 465 இருக்குது. இதை வந்து 320 இல்லை 319 மாற்றிடுறேன், ஓகேவா? 319 அப்படின்னு மாற்றிடுறேன். இப்போ என்ன நடக்கும், இப்போ வந்து என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா 319 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இது கீழே வந்து இப்படி இந்த மாதிரிலாம் ஃபோனே கிடையாது, கரெக்டாக? ஸோ 325க்கு மேலே தான் வரும். ஸோ 325 இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ரெட்டு வரும். எப்போது இது வந்து 768க்கு மாறுதோ, அதாவது எப்போ வந்து 768க்கு மாறுதோ அப்போ இது வந்து பிங்காக மாறிடும், பார்த்தீங்களா? பிங்காக மாறிடுச்சு. இதே நான் இன்னும் பண்ணலாம். இப்போ இது வந்து 1024, கரெக்டாக? இப்போது இதை அப்படியே காப்பி பண்ணி மினிமம் வந்து இங்கே வந்து நான் வந்து 1024px அப்படின்னு போடுறேன்.
இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால ப்ளூ போடுறேன். ஓகே, இப்படி ஆயிடுச்சு, ப்ளூ பண்ணுறேன். ஸோ இப்போது ப்ளூ ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் கொஞ்சம் கீழே போனேன் அப்படின்னா பிங்க்கில் இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டு இதை நம்ம வந்து இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போது மேக்ஸிமம் வந்து 1024 PS தான் இப்படி இருக்கும். அதுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா, அது கீழே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சுன்னா பிங்க் ஆகிடும். அதுக்கு கீழே கொஞ்சம் போய் கொஞ்சம் ஃபோன் லெவலுக்கு வந்து ரெட் கலரில் ஆகிடும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன். இப்போ இதே ரெஸ்பான்சிவ் டிசைனில் வந்து நீங்கள் கலர் மட்டும்லாம் மாற்ற முடியாது, நீங்கள் என்ன வேணால் மாற்றலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து மினிமம் இந்த சைஸுக்கு வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த H1ல் ஃபாண்ட் சைஸ் இருக்குல்ல, இதை நான் வந்து கம்மி பண்ணுறேன். இப்போ வந்து H1ல் ஃபாண்ட் சைஸ் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து டிஃபால்ட்டாக ஏதாச்சும் ஒன்று இருக்கும் கரெக்டாக. நான் ஃபாண்ட் சைஸ் வந்து 10px அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, பார்த்தீங்களா கம்மியாயிடுச்சு, ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஒரே லைனில் வர வைக்கிற மாதிரி பண்ணலாம். 50px பண்ணலாம், ஒரு லைனில் வரல, ஒரு 25px பண்ணுவோம், ஒரே லைனில் வருதா. அதே மாதிரி நான் இந்த பேராகிராஃப் டேக் இருக்குது, இது வந்து H4. ஓகே, ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணி H4 பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு 15px கொடுப்போம். இப்போ சின்னதாகிடுச்சு. இப்போ நான் இதே கொஞ்சம் பெருசு பண்ணேன் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாகும். ஓகே, ஸோ இது பெருசாகலை, நம்ம மேபி இது இன்னும் கொஞ்சம் நம்ம எடிட் பண்ணோம். பட் இதெல்லாம் நம்ம வந்து இதை வந்து ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு நமக்கு வந்து இது பேசிக்காக வந்து அந்த கலர் சேஞ்ச் வந்து நமக்கு ஆகுது கரெக்டாக. மினிமம் வந்து 319 இருந்துச்சு அப்படின்னா கரெக்ட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மினிமம் வந்து 768க்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த ஃபாண்ட் சைஸை மாற்றலாம். இப்படி இங்கே போயிட்டு இது வந்து ஒரு 50px, இது வந்து ஒரு 40p இல்லை 35 40 வைக்கலாம். பார்த்தீங்களா சேஞ்ச் ஆகுது. ஸோ மினிமம் அது கீழே போயிடுச்சுன்னா கம்மியாயிரும், கீழே போயிடுச்சுன்னா மாறிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்யூச்சரில் வந்து எல்லாத்துக்குமே, அதாவது எல்லா டிசைனுக்குமே இந்த மாதிரி வந்து 2 விஷயங்களை பண்ணுவோம். ஒரு டிசைனுக்கும் ஒரு விதமான சிஎஸ்எஸ்ஸை நம்ம பண்ணுவோம். ஒரு ஃபோனுக்கும் ஒரு செட் ஆகிற மாதிரி நம்ம சிஎஸ்எஸ்ஸை பண்ணுவோம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, 40 பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் 30 பண்ணலாம். இப்போ கொஞ்சம் எக்ஸாக்டான சைஸில் இருக்குது. இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸும் கம்மியாகுது. கொஞ்சம் பெருசு பண்ணோன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து அதிகமாகுது. ஓகேவா. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம இந்த மீடியா கொரிஸை நிறையா யூஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு வந்து பழக்கமாயிரும். ஓகேவா. ஸோ மினிமம் வந்து கரெக்டாக 768 வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தாண்டி இருக்கிறதுல வந்து பார்த்துக்கும். ஸோ 768 வந்துட்டு 768லேருந்து 1024 வரைக்கும் நடக்கும். 1024 நம்ம மறுபடியும் ஓவர் ரைட் பண்ணுறோம். மினிமம் 1024னா அதுக்கு மேலே வர்றது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் பண்ணுறோம். ஸோ அதான் இங்கே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து மினிமம் 319 வரைக்கும் பண்ணுறோம். ஸோ 319 மேலே என்ன வந்தாலும் இது அப்படியே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஓவர் ரைட் பண்ணி 768 பண்ணுறோம். ஸோ 768 வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இது எல்லாமே கேன்சல் ஆகிட்டு இது ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ இதை நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணால் உங்களுக்கு இது வந்து காட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த பாக்ஸை நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீடியா ஒர்க் ஆகிட்டு இருக்குது கரெக்டாக, இது ஒர்க் ஆகிட்டு இருக்குது. பட் இந்த ரெட்டு வந்து கேன்சல் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கேன்சல் ஆகிருக்கு. பட் இப்போ நான் இதை சின்னது பண்ணேன் அப்படின்னா அது வந்து கேன்சல் ஆகிறதுக்கு ஸ்டாப் ஆகிடுது பார்த்தீங்களா, அன்கேன்சல் ஆகிருக்கு. இப்போ நான் இதை பெருசு பண்ணேன் அப்படின்னா அது கேன்சல் ஆகிடும். பிகாஸ் வந்து மேலே பார்த்தீங்க இந்த ஒரு ரூல் அப்ளை ஆகிருக்கு, இந்த ஒரு ரூல் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணலாம். இப்போ இந்த ரூல் அப்ளை இருக்கா, இப்போ நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணேன் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு மேலே இன்னொரு ரூல் வந்திருக்கு. ஸோ என்ன இருக்குது, மேலே போய் அப்ளை ஆகிருக்கனால இது கீழே இருக்கிறது வந்து கேன்சல் ஆகிருக்கு. இப்போ இதே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூல் வந்து காணாமல் போயிடும். பிகாஸ் வந்து சின்னதாகிடுச்சு அப்படின்னா இந்த ரூலே வந்து கண்டுக்காது, அது காணாமல் போயிடும். இப்போ நான் மேலே பண்ணேன்னா அந்த ரூல் வருது பாருங்கள், ரூல் வருதா. இப்போ நான் சின்னது பண்ணேன் அப்படின்னா ரூல் காணாமல் போயிடுது பார்த்தீங்களா, காணாமல் போயிடுது. ஸோ காணாமல் போயிட்டு இது வந்து அடித்தது வந்து மறுபடியும் ப்ராப்பர் ஆகிடுது. இப்போ இன்னும் நான் இதை பண்ணேன் அப்படின்னா இந்த பிங்க் வந்து காணாமல் போயிட்டு ரெட்டு மட்டும் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெட்டு மட்டும் தான் இருக்குது. ஸோ இதான் வந்து மீடியா கொரிஸோட பேசிக் விஷயங்கள். ஓகேவா. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மெனு இப்படி வருது இல்லை. ஸோ இந்த மெனு வரதெல்லாம் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த மீடியா கொரிஸை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா மெனு இப்படி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீடியா கொரிஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ மீடியா கொரிஸ் தான் வந்து எல்லாத்துக்குமே ரீசன்ஸ். ஸோ நம்ம வந்து ஃப்யூச்சரில் மீடியா கொரிஸை நிறையா யூஸ் பண்ணுவோம். அப்போது உங்களுக்கு வந்து ஈஸி ஆகிடும். ஸோ இது பிகாஸ் இதில் வந்து ஒரு பேசிக் வெப்சைட். இந்த வெப்சைட்டை நான் பில்ட் பண்ணதுக்கு ரீசனே வந்து இந்த மெனு எப்படி செட் பண்ணுறதுங்கிறதுக்காகவும் இந்த மீடியா கொரிஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவும். ஓகேவா. ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம்.